நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரியும் இணைந்திருக்கிறார். திரு ஸ்ரீராம், மதுரை நிறைய மாநாடு பார்த்திருக்கிறது. தெர் இஸ் சோ மச் எக்ஸ்பெக்டேஷன், சோ மச் ஹைப். ஒரு பெருங்கூட்டமும் கூட நம்ம பார்க்க முடிகிறது. அதோடைய அளவுகோல்லாம் இன்னும் நமக்கு இந்த மெட்ரிக்ஸ்னும் தெரியணும். இந்த ஒரு மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்பு முனைன்னு நினைக்கிறீங்களா, மற்றும் ஒரு மாநாடு நினைக்கிறீங்களா உங்க பார்வையில்? வணக்கம் ஹரி, வணக்கம் தந்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இது திருப்புமுனை மாநாடுன்ட்டு இப்ப ஜெயலலிதா அவர்கள் மதுரையில ஒரு மாநாடு நடத்தி அப்புறம் ஆட்சியை கைப்பற்றின மாதிரி ஒரு திருப்புமுனை மாநாடா இருக்குமா இல்லையான்னு தெரியல. இருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் என்ன கொள்கைகளை முன்வைக்க போகிறார். ஏணி சின்னத்துல ஒரு குத்து, பனைமர சின்னத்துல ஒரு குத்துன்ற மாதிரி சென்டர்ல இருக்கிற பிஜேபியும் தமிழ்நாட்டுல ஆளுகின்ற திமுகவையும் ஒரு விமர்சனமாக எல்லாரையும் வச்சுட்டு, இந்த பக்கம் ஒரு அம்பேத்கர், அந்த பக்கம் ஒரு ஈவே ராமசாமி நாயக்கர், ஒரு 5-6 தலைவர்கள் எல்லாரையும், இது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலே தான் அவர் வந்துட்டு எந்த கட்சிக்கு குழப்பம் இல்லை சொல்லுங்க. இப்ப பிஜேபியோட கொள்கைன்னு கேட்டா காந்தியன் சோசியலிசம்னு சொல்லும் பிஜேபியோட கொள்கை விளக்க புத்தகம். காந்தி சோசியலிஸ்ட்னு சொல்ல முடியுமா? இப்படி கொள்கை பிரச்சனை எல்லா கட்சிக்கும் இருக்கு நாட்டுல, ஏன் உலகத்திலே இருக்கு. சீன கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்டா? நீங்க பிஜேபியோ கம்யூனிஸ்டையோ காங்கிரஸையோ எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 விஷயங்கள் ஸ்டாண்ட் அப் ஃபார் அவங்களுடைய இது. அதே மாதிரி நீங்க திராவிட கட்சிகள் எடுத்தீங்கன்னா நாங்க இதுதாங்க எங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு 4 விஷயங்கள் யோசிச்சா சொல்லலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், பல கருத்து கணிப்புகளும் அவர் இதுவரைக்கும் ஒரு கட்சிக்கு முக்கியமானது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருக்கக்கூடாது, அடுத்த லேயரும் இருக்கணும். அடுத்த லேயரை கிடையாது. அது இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, கட்சியினுடைய கட்டமைப்பு என்ன என்று தெரியாது. ஆனா நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு கிராமங்கள்ல 2 தெரு இருக்கக்கூடிய கிராமம் போனா கூட அங்க ஒரு விஜயனுடைய கட்சி கொடி இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். 3வது, இதுதாங்க என்னுடைய கொள்கை, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஒரு 10 விஷயத்தை நான் முன்னெடுத்து செய்வேன் அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லணும். இதெல்லாம் இல்லாம அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது, இப்போ 2 திராவிட கட்சிகள் ஆட்சியை நாங்கள் பார்த்து அழுத்து விட்டோம். அப்ப இவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தால் என்ன, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டும். விஜயகாந்துக்கு இல்லாதது ரஜினிகாந்துக்கு வருமா வராதான் அவர் குழப்பத்துல இருந்தாரு. கமலஹாசனுக்கு இல்லாதது திரைத்துறையிலிருந்து இப்போது வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமா அப்படின்ற அளவுல மக்கள் இருக்காங்கன்னா, ஆனா நீங்க இது தேர்தல்ல எந்த விதத்துல அவருக்கு சரிப்பட்டு வரும் என்று தெரியாது. ஆனால் ஆளும் திமுக அரசு கண்டிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கதி கலங்கி இருக்காங்க, பீதியா இருக்காங்கன்னு தெரியுது. நிறைய அவர்களுக்கு ஒரு இடைஞ்சல்களை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் என்ன இப்ப கூட ஒரு நியூஸ் இன்னைக்கு காலத்துல பார்த்தா, கேரளால இருந்து அவங்க சேர் எல்லாம் வர வச்சாங்க, தமிழ்நாட்டுல யாருமே சேர் எல்லாம் வாடகை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தா அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியல. பட் ஆனா அந்த ஒரு நியூஸ் எல்லாம் நிறைய வந்ததை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நிறைய நெருக்கடிகள், நிர்பந்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னும் போது அதை தாண்டி அவர் ஒரு மாநாடு நடத்துறார். ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் மக்களை சந்திக்கவில்லை. அவரை போய் எல்லாம் பனையூர்ல போய் எல்லாரும் பார்க்க போறாங்க, எல்லாரையும் அங்க கூட்டு பண்றாரு. ஏதாவது ஒரு தலைவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதாகட்டும், மாலை மரியாதை செய்யணும், அங்க ஒரு போட்டோ வச்சு செய்திடுறாரு. இது வெள்ள நிவாரணமா பனையூருக்கு வாங்க அங்க கொடுக்குறோம், இதுவா கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ்னுடைய பிரச்சனையா என்ன அங்க பாருங்க. இன்னும் அவர் ஒரு மேல் தட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னும் மக்களை ரொம்ப பீக் அவுட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாமா? இப்போ ஏன்னா இப்ப நம்ம என்ன நிகழ்ச்சி செஞ்சாலும் தேர்தல் நெருக்கத்துல வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நிகழ்வுகள் நம்ம மனதை நினைக்குதோ அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு ஓட்டரை. ஸோ அப்ப பாத்துக்கலாம், நம்ம ஒரு மாஸ் லீடர், நம்முடைய பரப்புரை அதெல்லாம் நெருக்கத்துல சொல்லலாம். ஸோ லெட்ஸ் சேவ் அவர் எனர்ஜிஸ் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதை ஒரு யுக்தியா பாக்குறீங்களா? கண்டிப்பா அது ஒரு யுக்தியா இருந்தால் தவறு இல்லை என்பதும் எனக்கு ஒரு கருத்து. அது அந்த ஒரு யுக்தியா இருக்கலாம். ஆனால் என்னன்னா, தொடர்ந்து ஒரு விஷயங்கள் இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அவர் பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்காக போனாரு. அதே கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் வெரி ரைட் சப்ஜெக்ட், நேரா அங்க போயிருக்கலாம். அங்க அங்க போனா சென்ட்ரல் ஸ்தம்பிக்காதா, போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்காதா, அதுதான் கேஸே வேற.
கண்டிப்பாங்க. போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் தான். ஒரு தலைவர் போனா போக்குவரத்து ஸ்தம்பிக்க தான் செய்யும். அப்ப நாளைக்கு தேர்தல் பரப்புரைக்கு போனா போக்குவரத்து ஸ்தம்பிக்கும். அதனால ஒரு கான்ஸ்டியூன்சில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பறையூருக்கு கூட்டிட்டு வந்து நான் தேர்தல் பிரச்சாரம் சொல்றேன்னு சொல்ல முடியும். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன் ஒர்க் அவுட் ஆகாது என்பது மனநிலை. ஆனா இன்னும் இருக்கு 8 மாசம் 10 மாசம் டைம் இருந்தால் கூட மற்ற இரு ப்ராமினன்ட் திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுக எப்பயோ தேர்தல் தயாராயிட்டாங்க. அதிமுக பெருமளவுல தேர்தல் இதுக்கு போயிட்டு இருக்காரு, சுற்றுப்பயணம் செய்துட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள். இதெல்லாம் இருக்கும்போது இவர் மேல மக்கள் நம்பிக்கை வைத்து பல கருத்து கணிப்புகள் 25%, 33%, 15%. அப்ப இவர் இன்னும் களத்துக்கே வராமல் இப்படி இருக்கும் போது அப்போ ஒருவேளை 45-50 வந்துருவாரோ அப்படின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறதா பாக்குறேன். ஆனால் அவர் என்ன பேச போகிறார் என்பதை பொறுத்து என்ற விதமான கருத்துக்களை முன்வைக்கிறார், அவர் எந்த விதமான ஒரு கொள்கைகளை இந்த முறை முன்வைக்கிறார், இல்ல அதே அரைச்சமாவே திருப்பி பண்ண போறாரா, இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அவருக்கு இருப்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. 18 முதல் 25 முதல் முறை வாக்காளர்களாகட்டும், பெண்களாகட்டும், இதெல்லாம் கண்டிப்பா இரு திராவிட கட்சிகளுக்கும் இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சிக்கும் சில ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அபரிமிதமான ஒரு சப்போர்ட் என்பதை மறுக்க முடியாது. பெண்கள் எஸ்பெஷலி 40 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் பல கருத்து கணிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய களத்துல பார்க்கிறேன். அவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும், ஆனா ஏன் ஓட்டு போடணும்னு அவங்க பதில் சொல்ல தெரியல. ஆனா அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அது மற்ற கட்சிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பீதியை கலப்பும்னா கண்டிப்பாக கலப்பும் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மையாதான் பார்க்கிறேன். நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணனும், ஸ்டூடண்ட்ஸ் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.